இல்ல அது நீங்க மாநில அரசு அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொன்னதுனால இப்ப முதலமைச்சர் எங்களுக்கு மத்திய அரசின் பங்கும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவங்க சொன்னது நாங்க மாநில அரசே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னதனால் அப்படி சொன்னாங்க. அதனால நம்மை பொறுத்த மட்டில் நான் அதுதான் சொல்றேன், இந்திய ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன், நாங்க அதுலதான் அரசியல் காண்பிப்போம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. அது மட்டுமல்ல, இன்னும் 2-3 கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுல காந்தி எனக்கு பிடிக்காது, ஏனென்றால் காந்தி இந்து மத கொள்கையை பற்றியவர், சாகும்போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் கக்கி இருக்கிறார். காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறார்கள். ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும்? ஏற்கனவே நான் அவர் சிலைக்கு மாலையிடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார், அவ்வளவுதான். மறுபடியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு ஒத்து வராத ஒரு பழக்கம் மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள். இது தவறு. உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். நீங்க கூட அக்டோபர் 2க்காக அவர் அந்த மாநாடு நடத்தல, நிறைஞ்ச அமாவாசைனால அந்த மாநாடு நடத்தினார். அதனால நல்ல நாள் பார்த்துதான் எல்லாரும் செய்யறாங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் பார்த்தா அவர் பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவர் பின்பற்றுகிறார். ஆனா திருப்பி எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றது. அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. பழனியில் சமீபத்தில் தான் குடமுழுக்கு நடந்தது, ஆனால் இன்று அந்த கோபுரம் சிதலமடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல பிரசாதத்துல தான் பிரச்சனைன்னா இங்க நமக்கு கோபுரத்திலே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக அவசர அவசரமா 1000 குடமுழுக்கு நடத்தணும், 1000 கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்றதை விட நீங்கள் தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அங்கு பின்பற்றப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான். இப்ப பழனி கோபுரத்துல பிரச்சனைகள் இருந்த உடனே அதை சரி செய்து விட்டு இன்னொரு சின்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்பிக்கை இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருந்தது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும். இன்னொன்று, இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவர் மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல. என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இருக்கிறது, மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது, மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆளும் கட்சி இருக்கிறது, பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்க கட்சியை நீங்க உயர்வா சொல்லலாம், ஆனா மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது.